அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். எப்பயுமே இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைம் எப்படி இருக்குங்க அப்படி சொல்லி கேட்டுக்கிறாரு. சரி, எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அப்போ அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் என்னது? ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்கிறாங்க, அந்த மறைவு ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாங்க, ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றது பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யோகங்கள், தோஷங்கள் இதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த தத்துவங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், இந்த ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்றது பார்க்குறது. அப்புறம் ஒற்றை இரட்டை, 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 ஸோ இது பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சரம், சிரம், உபயம், சரம், சிரம், உபயம், சரம், சிரம், உபயம், சரம், சிரம், உபயம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடல் பாகங்கள், காலபுருஷ தத்துவத்தின்படி உடல் பாகங்கள் அது எப்படின்றது நம்ம பார்க்கணும், அது பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, அடுத்தது சரம், சிரம், உபயம், அதான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது நட்சத்திரங்கள், அந்த 27 நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். மெயினாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக நான் சொல்கிறது. அப்போ 25 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதே சமயத்தில் ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும் அது நினப்பில் இருக்கணும். அதே போல் கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும் அது நினப்பு இருக்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரம் வரும். அதில் என்னென்ன பாதங்களில் வருது, உடைப்பட்ட நட்சத்திரம் எது, முழு நட்சத்திரம் எது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்பயுமே மறக்கக்கூடாது, எப்பயுமே நினப்பில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகங்கள், தோஷங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் நம்மளுக்கு விதிகளும் நிறையா இருக்குது, விதி விலக்கு நிறையா இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் மறக்கக்கூடாது. எப்பயுமே அடிப்படையான விஷயங்கள் தான் நம்மளுக்கு மெயின். அதனால் நிறைய விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணி நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறத விட இந்த அடிப்படையான விஷயங்களில் பார்த்திங்கனாக்கா மறக்காமல் இருந்தீங்கனாக்கா இதில் பலன் நல்ல விதமாக எடுக்கலாம். அப்புறம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விதிகளை யூஸ் பண்ணணும், விதிவிலக்கு அதுக்கு என்ன ஏது A to Z எல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உடனேலாம் எதுவுமே வராது. போக 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 உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக வரும். அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 ஜாதகமாவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அனலைஸ் பண்ண பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஐடியா தோண உங்களுக்கு பலன் ஈஸியாக வந்துடும். இதை பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆதிபத்தியம், 12 வீட்டோட ஆதிபத்தியத்தை அதோட பலன், 12 வீட்டு பலன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் கிரகங்களோட காரகத்துவம், ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன காரகத்துவம் அப்படின்றது, காரகங்கள் என்னென்ன காரகங்கள் அப்படின்றத அதையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணும், டக்குன்னு மறந்துடக்கூடாது, அந்த ஸ்பீடு வரணும். சரி, ஓகே. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் ரிஷப லக்னம், லக்ன புள்ளி பார்த்திங்கனாக்கா 28 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது ராசி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 19 டிகிரி. சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ராசி இல்லைங்களா? அப்போ ராசி என்ன ராசி, தனுசு ராசி. அப்போ தனுசு ராசி அங்கே பார்த்திங்கன்னா சந்திரன் கூட சூரியன் உட்காந்துருக்கிறாரு. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூரியனை தாண்டிட்டார் சந்திரன். ஏன்னா 19 டிகிரி, சூரியன் 4 டிகிரி. அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சந்திரன் என்னவா இருக்கிறாரு, சூரியனை தாண்டி போய் வளர்பிறை என்ற அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ வளர்பிறை என்ற அமைப்பில் இருந்தாலும் அங்கே சந்திரனுக்கு ஒளி இல்லை. அப்படி இருக்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரிஷப லக்னம், ராசி தனுசு ராசி. அப்போ லக்னத்துக்கும் ராசிக்கும் பார்த்திங்கனாக்கா சஷ்டாஷ்டகம் 6, 8 வருது. பாருங்க, லக்னத்துக்கு
1 2 3 4 5 6 7 8 லக்னத்துலேருந்து ராசி 8, ராசியிலேருந்து சந்திரன்லேருந்து லக்னம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6. அப்போ 6 8 வருது. அப்போ சஷ்டாஷ்டகமாக பார்த்தீங்கன்னாக்கா லக்னமும் ராசியும் இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு புரியணும் இந்த ஜாதகரோட மனநிலை எப்படி இருக்கும் என்ன ஏதுன்றதை ஜென்ரலாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ லக்னம் வந்து ரிஷப லக்னம். அப்போ லக்னத்தை வந்து சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்க, யாருமே பார்க்கல. தனித்த புதன் மட்டும் பார்க்குறாரு. தனித்த புதன் மட்டும் 17 டிகிரிலேருந்து அவர் பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. சரி, இதை நினப்பு வச்சிங்க. அடுத்தது லக்னாதிபதி, அந்த லக்னத்தோட அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் 9ஆம் வீட்டில் 3 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் வீடுன்றது யார்? சனியோட வீடு. அந்த சனி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா புதன் வீட்டில் போய் 3 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. சரி, இதை நினப்பில் வச்சுங்க. அப்போ லக்னாதிபதி யாராவது சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள், யாருமே பார்க்கல. குருவும் பார்க்கல, சுக்கிரன் தான் அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. அடுத்து வேறு யாராவது பார்க்குறாங்களா பாருங்கள், செவ்வாய் பார்க்கல, சனி பார்க்கல, யாருமே பார்க்கல, குருவும் பார்க்கல, யாரும் பார்க்கல. ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து அவர் இயல்பாக இருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. யார்? சனி வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது சுக்கிரானி லக்னத்தில் வருது. ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டு தனுசில் வருது, குருவில் வருது. அப்போ சஷ்டாஷ்டகம். இதை புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது உங்களுக்கு என்ன பார்க்கணும்? 5 9 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். 5 9 கூடையவங்க, 5 கூடைய புதன் வந்து 7ல் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிஷ்பலம் அப்படின்ற அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே வந்து புதன் இருந்தால் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்கிறாரு? இங்கே இருந்தால் திக்பலம், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தால் நிஷ்பலம். அப்போ நிஷ்பலம்னா புதன் வந்து வலு இழந்திருக்கிறாரு. வலு இழந்தாலும் புதன் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. இதை புரிஞ்சுங்க. அடுத்தது 5 கூடையவர் பார்த்தாச்சு. 9 கூடைய இவர் யார்? சுக்கிரன். 9 கூடைய சனி வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறார். 9 கூடைய சனி வந்து அவர் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? 5ல் உட்காந்துருக்காரு, புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த புதன் வந்து இங்கே நிஷ்பலத்தில் இருக்கிறாரு. அது லக்னத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ 5 9 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்போ 5 கூடைய புதன் வந்து 7ல் இருக்கிறாரு. 9 கூடைய சனி வந்து அவர் 5ல் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இயல்பாக இருக்கிறாரு. அவர் எந்த சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாருமே பார்க்கல. அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 4 7 10 கூடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு 4 கூடைய சூரியன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா 8ல் உட்காந்துருக்கிறாரு. 4 கூடைய சூரியன் வந்து 8ல் உட்காந்துருக்கிறாரு. 7 கூடைய செவ்வாய் வந்து அவர் 4ல் உட்காந்துருக்கிறாரு, சிம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 10 கூடைய சனி வந்து அவரும் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டில் கன்னி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, கன்னி ராசியில் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது 6 8 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க? அப்போ ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தான், லக்னாதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ல் சனியோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 கூடைய குரு வந்து அவர் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்து 12 கூடைய செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. 8 கூடைய 12 கூடைய உட்காந்துருக்காரு. 6 கூடைய அவர் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துட்டாரு, எங்கே? 9ல் உட்காந்துருக்கிறாரு. சரி, இதெல்லாம் புரிஞ்சுங்க. 6 8 அதிபதிகள் எங்கெங்கே உட்காந்துருக்குறாங்க? எப்பயுமே பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 6 8 12 அதிபதிகள், அந்த மறைவு ஸ்தானத்தோட அதிபதிகள் எங்கே போய் உட்காந்துருக்குறாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில நெகட்டிவ், சில இல்லை நல்லாவே நெகட்டிவ், எந்த பாவகத்தில் போய் உட்காந்துருக்குறாங்களோ அந்த பாவகம் நசியும் நலியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 8 12 அதிபதிகள் எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வேறு யாரை பார்க்கணும்? சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன். அப்போ சூரியன் வந்து என்ன நிலைமையில் இருக்கிறாரு? சூரியன் சந்திரன் என்ன நிலைமையில் இருக்காங்க? அவங்க அமாவாசைக்கு உண்டான அமைப்பில் இருந்து சந்திரன் வந்து வளர்பிறைக்கு உண்டான அமைப்பில் போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே என்னவா இருக்கிறாரு? இருள் சந்திரனாக தான் இருக்கிறாரு. அங்கே வந்து ஒளி வந்து பெருசாக இல்லை, ஆனாலும் வளர்பிறை. அதை மனசில் வச்சுங்க. எப்படி வளர்பிறை? சூரியன் வந்து 4 டிகிரி, சந்திரன் வந்து 19 டிகிரி. அப்போ அதை வச்சு புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
குரு சுக்கிரன். குரு என்ன இருக்கிறாரு? குரு 4ஆம் வீட்டில் 8க்கு உடைய 8 11 8 11க்கு உடைய குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ல் உட்காந்துருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. அடுத்தது அது கூட வந்து யார் யார் உட்காந்துருக்கிறா? செவ்வாய், ராகு, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா குரு கூட உட்காந்துருக்குறாங்க. அப்போ 8க்கு உடைய குரு வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ குருவை பார்த்தாச்சு. அடுத்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சனியோட வீட்டில் அவர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் என்ன நிலைமையில் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்தான பலம்ன்றது ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், நட்பு, சமம், பகை, நீச்சம், இதுக்கு உண்டான அமைப்பு எப்படின்றத நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற என்ன பார்க்கலாம்? திக்பலம், திருக்பலம், இது பார்ப்போம். அப்போ திக்பலம் எதாவது இருக்குதா பாருங்க. திக்பலம்ன்றது ஒன்றுமே இல்லை, நிஷ்பலம் தான் இருக்குது பாருங்க. திக்பலம் ஒன்றுமே இல்லை. சனி வந்து 7ல் இருந்தால் திக்பலம். அதே மாதிரி 4ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் திக்பலம். அங்கே 2 பேரும் இல்லை. அதே மாதிரி வந்து சனி வந்து இங்கே இருக்கணும், இங்கே இருந்தால் திக்பலம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இல்லை, அவர் வந்து அங்கே இருக்கிறாரு. அடுத்தது 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் திக்பலம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு புதன் வந்து நிஷ்பலம், செவ்வாயும் நிஷ்பலம். புதனும் நிஷ்பலம், செவ்வாயும் நிஷ்பலம். பாருங்க, செவ்வாய் வந்து 10ல் இருந்தால் திக்பலம். இங்கே 10 இங்கே இருக்குது, 10ல் இருந்தால் திக்பலம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறார் செவ்வாய். அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்பலம். இது புரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற என்ன பார்க்கலாம்? திக்பலம் பார்த்தாச்சு. அது திக்பலம் எதுவும் இல்லை, அங்கே நிஷ்பலமாக தான் இருக்குது. செவ்வாயும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிஷ்பலமாக இருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது திருக்பலம், பார்வை பலம். இப்போ பார்வை பலம் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு குருவை பார்த்துக்கலாம். குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 5ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அடுத்தது குரு வந்து 7ஆம் பார்வையாக வந்து இங்கே கேதுவை பார்க்குறாரு, கும்ப வீட்டை பார்க்குறாரு. அடுத்து 9ஆம் பார்வையாக இங்கே செவ்வாயோட வீட்டை பார்க்குறாரு, மேஷத்தை பார்க்குறாரு. இது குருவோட பார்வை. அடுத்து செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா புதனை பார்க்குறாரு. அவர் 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்தை பார்க்குறாரு. அடுத்தது 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தை பார்க்குறாரு. இது செவ்வாயோட பார்வை. சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா 1 2 3 இங்கே பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு, விருச்சிக வீட்டை பார்க்குறாரு, அதில் புதனை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு, மீனத்தை பார்க்குறாரு. அடுத்தது 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டை, லக்னத்துக்கு 2ஆம் வீடு மிதுன வீட்டை பார்க்குறாரு. அப்போ இதை புரிஞ்சுங்க. அடுத்தது வேற என்ன பார்க்கணும்? தோஷம், யோகம் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யோகம் நம்ம வந்து யோகங்கள்லாம் பெரிய அளவில் வேலை செய்யாது. இங்கே பரிவர்த்தனை யோகம் ஒன்று இருக்குது. யோகங்கள்லாம் நிறைய யோகம் இருக்குது. எல்லா யோகமும் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதகத்துலேயும் வேலை செஞ்சிடறதில்ல. அதே மாதிரி யோகம் வந்து ஒரு ஜாதகத்தில் 4 5 யோகம் இருந்தாலும் அதில் வந்து 4 யோகமும் பார்த்திங்கனாக்கா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே பவராக இருந்தாலும் அது வந்து பகை வீட்டில் இருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அங்கே யோகம் வந்து நல்ல விதமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு உண்டான தசை வரணும். தசை வந்தால் தான் அந்த யோகம் கூட செயல்படும். அப்போ தசையே வரல அப்படின்னாக்கா அந்த யோகம் செயல்படாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே தோஷம் அப்படின்னு சொல்லி போனாக்கா உங்களுக்கு ராகு, கேது இந்த மாதிரி ஏதாவது தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து எங்கே இருந்தால் தோஷம்? 1 2 7 8ல் இருந்தாக்கா ராகு கேது இருந்தால் தோஷம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து 2 4 7 8 12 இதில் இருந்தால் தோஷம். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இங்கே 4ல் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரி செவ்வாய்க்கு உண்டான தோஷம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன இருக்குது? இங்கே பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்போ பரிவர்த்தனை அப்படின்னப்ப பாருங்கள், சூரியன் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு, குரு வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் பரிவர்த்தனைக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன பார்க்கணும்? போதும், இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் இதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது உங்களுக்கு பலன் வந்து சும்மா மேலோட்டமாக 1 2. ஆனால் இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிறாரு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நடப்பு தசாபக்தி ராகு தசை கேது புக்தி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லக்னம் ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்றாலே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக அனுபவிக்கணும்.
சுக்கிரன்னாவே என்னதுங்க, அனுபவிக்கணும், எதுவாக இருந்தாலும் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஆடம்பரமாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் உயர்ந்த ரகமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான பலன். அதே மாதிரி இந்த லக்னம் அப்படின்னாலே இந்த ஜாதகரை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். இந்த ஜாதகரை பற்றி சொல்கிற விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். அப்போ இந்த லக்னாதிபதி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணணும். லக்னாதிபதி நல்லா வலுவாக இருக்கணும். அப்போ லக்னமும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். அப்போ ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். கஷ்டத்தை அனுபவிக்கணும், நல்லதையும் அனுபவிக்கணும். எதை அனுபவிக்கிற மாதிரி இருந்தாலும் லக்னாதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி வலு வந்து இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்காது. லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்காது, செகண்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்கும். லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போயாச்சுன்னா அப்போ ராசியை நம்ம பார்க்கணும். ராசியிலேருந்து நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லக்னம் நல்லா இருக்குது, லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குவார். எவ்வளோ நல்லது நடந்தாலும் சரி, எவ்வளோ கெட்டது நடந்தாலும் சரி, இந்த ஜாதகர் வந்து தாங்குவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி பார்த்தாச்சு. அடுத்தது 2ஆம் வீட்டுக்கு உடையவர். 2ஆம் வீட்டுக்கு உடையவர் இதில் அந்த கிரக நிலை சொல்லிடலாம். அப்போ இந்த கிரக நிலை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த சிறப்பு பார்வைக்கு உண்டான கிரகங்கள் தான் நம்ம சொன்னோம். பார்வை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இதில் வந்து பொது பார்வைக்கு உண்டானது புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து சூரியன் சந்திரன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருள் தன்மையாக தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அடுத்தது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பார்வை, அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? அப்போ பொது பார்வை. சரி, அடுத்தது உங்களுக்கு லக்னம் 28 டிகிரியில் இருக்குது. செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டில் சிம்ம வீட்டில் செவ்வாய் வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு. குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு வந்து அங்கே 8 டிகிரியில் இருக்கிறாரு. 8 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு செவ்வாய்க்கும் குருவுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரி தான் வித்தியாசம். செவ்வாய்க்கும் குருவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரி தான் வித்தியாசம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே கூட வந்து ராகு இருக்கிறாரு. அப்போ ராகு இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு ராகு எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? அவர் 8 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் 8 டிகிரியில் உட்காந்துருக்காருன்னா குருவுக்கும் இதுக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம்? 8 டிகிரி வித்தியாசம். அப்போ குரு வந்து ராகு வந்து பீடிச்சிட்டாரா? ராகு வந்து குருவை வந்து கிரகணப்படுத்திட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரகணம் அப்படின்னாவே உங்களுக்கு 12 டிகிரிக்குள்ளே இருந்தால் கிரகணத்துக்கு உண்டான அமைப்பு. இதில் 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகணம் அப்படின்னாவே 12 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அப்போ 12 டிகிரிக்குள்ளே இங்கே இருக்குதா பாருங்கள், ராகுக்கும் குருக்கும் 8 டிகிரி வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 12 டிகிரிக்குள்ளே வந்தாச்சு. அப்போ அங்கே குருவை வந்து ராகு கிரகணப்படுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 டிகிரி வித்தியாசம். ராகுக்கும் செவ்வாய்க்கும் 9 டிகிரி வித்தியாசம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயும் குருவையும் கிரகணப்படுத்தியிருக்கிறாரு. யார்? ராகு. ஆனாலும் கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. பட் இருந்தாலும் 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் அங்கே நல்ல பவராக அப்சர்வ் பண்ணிட்டாரு ராகு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து 8 டிகிரிக்கு வித்தியாசத்தில் இருக்கிற ராகுக்கும் குருக்கும் 8 டிகிரி வித்தியாசம். செவ்வாய்க்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 9 டிகிரி வித்தியாசம். இருந்தாலும் ராகு கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. அப்போ அந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. அப்போ அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு கிரகணப்படுத்திருக்காங்கன்றதை நீங்களே புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் குரு ராகுவோட நிலை இந்த மாதிரி. அப்போ ராகு வந்து குருவையும் செவ்வாயும் அப்சர்வ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரகணப்படுத்திருக்கிறாரு. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது சனி பகவான் வந்து இங்கே 5ஆம் வீட்டில் கன்னி ராசியில் புதனோட வீட்டில் சனி பகவான் 3 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. அடுத்தது 7ஆம் வீட்டில் புதன் வந்து 17 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு.
அவர் வந்து தனித்த புதனாக உட்காந்துருக்கிறாரு. விருச்சக ராசியில் செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்து சூரியன் சந்திரன் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து அங்கே 9ஆம் வீட்டில் 3 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு சனியோட வீட்டில். கேது வந்து கும்பக்கேது. அப்போ கும்பக்கேது வந்து எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? அவர் 8 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பொதுவாக வந்து எந்தெந்த வீட்டிலலாம் வந்து கேது உட்காந்துருந்தா பொதுவாக நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கன்னி, விருச்சகம், கும்பம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து கும்பத்தில் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ கும்பக்கேது நம்மளுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னாக்கா அதை நம்ம பார்ப்போம். அப்போ பொதுவாக சொன்னப்போனால் கேது வந்து கும்பத்தில் உட்காந்தா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி ராகு வந்து பொதுவாக எங்கெங்கே உட்காந்தா நல்லது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதில் இருந்தாக்க பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக ராகு இருந்தால் நல்லது. ஆனால் ராகு வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து கிரகநிலை என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் வந்து ரிஷப லக்னம் அவர் என்னன்றது உங்களுக்கு நம்ம சொல்லியாச்சு. லக்னத்தை பற்றி நம்ம சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டு அதிபதி அவர் புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாயோட வீட்டில் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, தனித்த புதனாக உட்காந்துருக்கிறாரு. அவரை வந்து வேற யார் பார்க்குறா? செவ்வாயை பார்க்குறாரு. செவ்வாயும் 17 டிகிரி, புதனும் 17 டிகிரி. செவ்வாயும் 17 டிகிரி, புதனும் 17 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கு இருக்குது. அதே மாதிரி சனி பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. ஆனால் சனி வந்து 3 டிகிரி, புதன் வந்து 17 டிகிரி. பட் இருந்தாலும் பார்வை இருக்குது, ஒரு குறைந்தளவு பார்வை இருக்குது, சனியோட பார்வை இருக்குது. ஆனால் செவ்வாயோட பார்வை நேருக்கு நேராக இருக்குது. அப்போ இந்த பாவகம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்தானம் வந்து வலுப்பெறுது. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. அப்போ இங்கே பகை. அப்போ பகை அப்படின்றப்ப இங்கே நிஷ்பலம் கூட, நிஷ்பலம். அப்போ பார்த்தீங்கன்னா நிஷ்பலமாக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தை வந்து புதன் பார்க்குறாரு. அப்போ புதன் வந்து லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து நல்ல அறிவாளி, நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்ல சொகுசாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்போ புதன் வந்து இங்கே பார்க்குறாருன்றப்ப லக்னம் புனிதப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி இங்கே போய் உட்காந்துருக்காரு, 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? இப்போ 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு. அவர் போய் பார்த்தீங்கன்னாக்கா பகை வீட்டில், இந்த வீட்டு அதிபதி பகை வீட்டில் போய் உட்காந்து சனி பார்வையில் செவ்வாய் பார்வையில் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப உங்களுக்கு இங்கே புதன் வந்து அங்கே டிஸ்டர்ப் ஆகுறாரு. புதன் வந்து 2ஆம் வீட்டு அதிபதி அங்கே புதன் டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்போ டிஸ்டர்ப் ஆகுறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த களத்திர ஸ்தானம். அப்போ களத்திர ஸ்தானம் அப்படின்றப்ப வாழ்க்கை துணை. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆணோட ஜாதகம். அப்போ இது வாழ்க்கை துணை, அவங்களோட மனைவியோட இடம் களத்திர ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் வந்து அங்கே நிஷ்பலமாக இருந்து சனி பார்வை செவ்வாய் பார்வையில் இருக்கிறாங்க. அங்கே புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்போ டிஸ்டர்ப் ஆகுறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு அங்கே எப்படி இருக்கும்? இந்த ஜாதகர் மனைவியோட கட்டுப்பாட்டில் இருப்பார். அங்கே மனைவியோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போரே நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு போரே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ போர்ன்றது என்னது? அங்கே இந்த ஜாதகர் வந்து என்ன சொன்னாலும், நல்லது பண்ணாலும் சரி, கெடுதல் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் இந்த ஒய்ஃபு, அதாவது வாழ்க்கை துணை, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சண்டை தான் வரும். என்னன்னா இங்கே ரொம்ப புதன் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கிறார். ஏற்கனவே பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, செவ்வாயோட பார்க்குறாரு 17 டிகிரி, செவ்வாயும் 17 டிகிரி, புதனும் 17 டிகிரி, ப்ளஸ் சனி பார்வை வேறு இருக்குது. அப்போ அங்கே புதன் வந்து அங்கே கெட்டு போயிருக்கிறாரு. அதை கெட்டு போயிருக்கிறார் மீன்ஸ் அங்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு. அப்போ டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாருன்றப்ப அங்கே அவங்க ஒய்ஃபு டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த ஜாதகருக்கும் அவங்களோட வாழ்க்கை துணைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய முரண்பாடான கருத்துக்கள். அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 7ல் உட்காந்துருக்கிறாரு, அங்கே நிஷ்பலமாக இருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து பாவத்துவமாக இருக்கிறாரு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிக்கல்கள், முரண்பாடான பேச்சு. இந்த ஜாதகர் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அங்கே ஒய்ஃபுக்கிட்ட தான் கொடுக்கணும், அவங்க என்ன பார்த்து பண்ணுறாங்களோ அதுதான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணையோட கட்டுப்பாட்டில் இந்த ஜாதகர் இருப்பார். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா முரண்பாடான பேச்சுக்கள், சண்டை, ஆக மொத்தம் அவங்க ஒரு பெரிய போர்க்களமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2ஆம் வீட்டு அதிபதி இங்கே 7ல் உட்காந்து அவர் பாவத்துவமாக இருக்கிறாரு அப்படின்றத பார்த்துங்க.
அவர் சுவராக இருந்தாலும் அவர் தனித்த புதனாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து மனைவியின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் வீட்டு அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். தைரிய வீரிய சகோதர புகழுக்கு உண்டான ஸ்தானம், அங்கே தொடர்புகளுக்கு உண்டான ஸ்தானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு சந்திரன் வந்து இங்கே இருள் சந்திரன், அதாவது அமாவாசைக்கு உண்டான அமைப்பில் இருந்து அங்கே வளர்ப்பிறையாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருள் சந்திரன் இருக்கிறாரு. அது குருவோட வீடு. அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் குரு வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. பட் அவர் பார்க்குறாரு அப்படின்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து குருவை வந்து கிரகணப்படுத்தியிருக்கிறாரு. அந்த சுச்சுவேஷனில் குரு பார்வை இருக்குது. இதை புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா தைரிய வீரியங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தைரிய வீரியம்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பவர் இழந்த மாதிரி ஆயிடுவார். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கோழைத்தனமாக இருப்பார். அங்கே தைரியம் இல்லாத நிலைமையில் இருப்பார். ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பயம் ஜாஸ்தி இருக்கும். இந்த ஜாதகருக்கு பயம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து இங்கே பார்க்குறனால, அப்போ இங்கே சூரியனையும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குரு பார்க்குறனால அங்கே சுபத்துவம் அடையிறனால உங்களுக்கு என்ன ஆகுது? அங்கே தைரிய வீரியங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. 3ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தைரிய வீரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே தான் ஒளியே இல்லைங்களே. 3ஆம் வீட்டு அதிபதிக்கு தான் ஒளியே இல்லை. அந்த இதை வந்து குருவையும் வந்து ராகு கிரகணப்படுத்தி அங்கேருந்து பார்க்குறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஒளி இல்லை, பவராக இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஜாதகர் வந்து ஓரளவுக்கு தைரியமாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக தைரிய வீரியத்தன்மையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம், அந்த வீட்டு அதிபதி சூரியன். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்போ 8ஆம் வீட்டு அதிபதி அவர் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் 2 பேரும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 4ஆம் வீட்டில் யார் யார் உட்காந்துருக்கிறா? 4ஆம் வீட்டில் ஆதிபத்தியம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது படிப்பு சம்மந்தப்பட்டது, அடுத்தது வீடு வாகனம் வண்டி, அடுத்தது மொத்தத்தில் சுகஸ்தானம். அப்போ சுகங்கள் இவருக்கு எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் செவ்வாயும் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ராகு வந்து அப்சர்வ் பண்ணிட்டாரு. அப்போ ராகு தசை தான் நடக்குது. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் இந்த மாதிரி இருக்குது. அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றப்ப அந்த இடத்துல கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா இந்த வீட்டு அதிபதி அங்கே 8ஆம் வீட்டில் இருந்து அங்கே பரிவர்த்தனை இருந்தாலும் அங்கே ராகு கிட்ட குரு வந்து சரண்டர் ஆகிட்டாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குருக்கே வந்து ஒளி இல்லை. என்னதான் குரு வந்து அங்கே அதிநட்பு வீட்டில் உட்காந்துருந்தாலும், செவ்வாயும் அதிநட்பு வீட்டில் உட்காந்துருந்தாலும் அங்கே வந்து செவ்வாயையும் குருவையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு அப்சர்வ் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்னது? கிரகணப்படுத்திட்டாரு. அப்போ கிரகணப்படுத்திருக்கிறாரு அப்படின்றப்ப அங்கே குருவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒளி இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கொஞ்சம் அடி விழுவும். அப்போ 4ஆம் வீட்டோட அங்கே பரிவர்த்தனை இருந்தாலும் அங்கே வந்து பெரிய அளவில் ஒளி இல்லாதனால, ஏன்னா சூரியனுக்கும் ஒளி இல்லை, அங்கேயும் ஒளி இல்லை. மெயினாக சூரியனுக்கு ஒளி இல்லைனாலும் பரவாயில்ல, பட் குரு நல்லா பவராக இருந்திருந்தாருனாக்கா அவர் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து ஓரளவுக்கு நல்ல விதமாக இருந்திருப்பார். அப்போ இங்கே சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒளி இல்லாமல் இருக்கிறாரு, குருவும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவால் ஒளி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கொஞ்சம் அடி விழுவும். அங்கே வந்து செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்பலத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அடி விழுவும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டில் சனி. 5ஆம் வீட்டை சனி உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டோட அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டில் சனி பார்வையில் செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு. அந்த புதன் வந்து சனிக்கு வீடு கொடுத்த புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிஷ்பலத்தில் இருக்கிறாரு, ப்ளஸ் பகை வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து அங்கே ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்றப்ப அவர் வந்து அவரோட நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு, ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் இங்கே ராகு சம்பந்தம் இருக்குதா பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு 8 டிகிரி, சனி வந்து 3 டிகிரி. அங்கே பெருசாக வந்து ராகுவோட சம்பந்தம் இல்லை.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட சம்மந்தம் இருக்குதா சனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சனி வந்து ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் சனிக்கு வந்து சுபத்துவம் இல்லை. பாருங்கள், சுபத்துவம் எங்கேயாவது இருக்குதா பாருங்கள், சுபத்துவம் இல்லை. சனிக்கு வீடு கொடுத்தவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பகை வீட்டில் மாட்டிக்கிட்டு அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுபர் யாரும் பார்க்கல. அப்போ சனி பகவான் வந்து நட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் சனிக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் சுபத்துவமாக இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீடு. அப்போ லக்னாதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ அவர் எங்கே 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, லக்னாதிபதி ப்ளஸ் 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சனியோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த வீட்டில் இந்த 5ஆம் வீட்டு, அப்போ 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் அதிர்ஷ்டம், குழந்தை, பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காதல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பகவான் அங்கே உட்காந்துருக்கிறதுனால குழந்தைய பற்றிய ஒரு கவலை எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜாதகருக்கு குழந்தைய பற்றி ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்ன இது, எந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன படிக்க வைக்கணும், ஏ டு Z இப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருப்பார் இந்த ஜாதகர். அதே போல் இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நேரடியாக வராது, எல்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ அதிர்ஷ்டம், ஏன்னா சனி வந்து அங்கே உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து ஸ்லோ பிளானட்டு, அவர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற என்ன இருக்குது, பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அவருக்கு இருக்கும், தெய்வ வழிபாடு இதெல்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல காதல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கொஞ்சம் தடைப்படும். ஏன்னா சனி இல்லைங்களா, சனி இருந்தாவே இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். சனி பகவான் அங்கே இருக்கிறனால இப்போ நான் சொன்னதெல்லாம் இங்கே இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்துங்க. அப்போ காதல் சம்மந்தப்பட்டதில் அங்கே ஏமாற்றங்கள், தடை, இந்த மாதிரி தடை இல்லை, ஏமாற்றங்கள், அங்கே காதல் தோல்வி இந்த மாதிரிலாம் வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடம் நிஷ்பலம் அப்படின்றனால வாழ்க்கை துணை நல்ல விதமாக இந்த ஜாதகருக்கு அமையலை அப்படின்ற மாதிரி இந்த 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிடலாம். இப்போ 5ஆம் வீட்டோட இதை பற்றி நம்ம சொல்கிறப்ப அங்கே சனி பகவான் உட்காந்து அங்கே 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை வந்து அங்கே கெடுப்பார். எல்லாமே ஸ்லோவாக இருக்கும், அங்கே எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்டு. சரி, அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு, 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதின்றப்ப 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி. அப்போ கடன், நோய், எதிரிக்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது, 9ஆம் வீடுன்றது என்னது, பாக்கியஸ்தானம். அப்போ வந்து பாக்கியஸ்தானம் லக்னாதிபதியும் அவர், 6ஆம் வீட்டு அதிபதியும் அவர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ வரும் போகும் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கும். பட் லக்னாதிபதியும் அவர் தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு இருப்பார். ரொம்ப மோசமாக இருக்க மாட்டார், ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு இருப்பார். என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா இந்த 6ஆம் வீட்டுக்கு நம்ம வந்து பாவத் பாவகம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 4ல் தான் வராரு. 1 2 3 4. அப்போ பாவத் பாவக விதி அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது, ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 6 8 12 மறைந்தால் அந்த பாவக பலனை செய்யாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அது ஒரு விதி. அந்த விதியை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அப்ளை பண்ணோம்னாக்கா இங்கே சுக்கிரன் மறையலை, ஏன்னா இந்த வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அப்போ மறையலை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இந்த வீட்டு பலனையும் பண்ணும், 6ஆம் வீட்டு பலனையும் பண்ணும். இதெல்லாம் எப்போ, அதெல்லாம் தசையில் சுக்கிரன் வந்து எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்பப்பெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம். இப்போ இவருக்கு நடப்பு தசாபக்தி பாருங்கனாக்கா உங்களுக்கு ராகு தான். அது சுக்கிரன் வந்து இவருக்கு சுக்கிர தசையில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. இந்த ஜாதகர் சுக்கிர தசையெல்லாம் பிறந்திருக்கிறாரு. அப்போ சுக்கிர தசையில் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்புறம் வரும், அந்த என்னென்ன தசையில் என்னென்ன பண்ணிச்சுன்றதை அப்புறம் பார்ப்போம். இப்போ ஜென்ரல் அவுட்லைன் மட்டும் நம்ம சொல்லுவோம். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு 9ஆம் வீட்டில். அப்போ 6ஆம் வீட்டு வேலையும் பண்ணுவார், லக்னாதிபதியும் அவர். அப்போ லக்னாதிபதின்றப்ப என்னது, இந்த ஜாதகர் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அனுபவிக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி. அப்போ ஒரு கடன் சம்மந்தப்பட்டது அந்தளவுக்கு இருக்காது. அதேமாரி எதிரிங்க இருப்பாங்க, ஆனால் நோய் சம்மந்தப்பட்டது தான் மெயின் வந்து நோய் சம்மந்தப்பட்டது இவருக்கு அப்பப்போ வந்து போய் எப்பப்பெல்லாம் சுக்கிரன் சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் இந்த 6ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தின் மூலமாக. அப்போ 9ஆம் வீட்டோட இது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அனுபவிக்கிறதுக்கும் செய்வார். அதே சமயத்தில் அங்கே
நோய் சம்மந்தப்பட்டதுலையும் இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் பாதிப்பு வரும், வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது மெயின் தசை முடிஞ்சு போச்சு, மெயின் தசை வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ புக்தி அந்தரங்களில் தான். அப்போ பார்த்தீங்கன்னா புக்தி அந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் இருக்கும், அந்தரம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடும், ரொம்ப சின்னது. அப்போ அந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% அந்தரத்தோட பலன் இருக்கும், புக்தியோட பலன் வந்து 30% இருக்கும், தசையோட தான் 100% இருக்கும். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. அடுத்து 7ஆம் வீடு தான் உங்களுக்கு சொல்லியாச்சு, களத்திர ஸ்தானம். அங்கே நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள். அப்போ சமூகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இணக்கமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அங்கே வாழ்க்கை துணை விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பிரச்சனை. அதே மாதிரி நண்பர்கள் கட்டுப்பாட்டில் தான் இவர் இருக்க முடியும். பங்குதாரர்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்க முடியும். ஆக மொத்தம் லைஃப் பார்ட்னர்கிட்ட இந்த ஜாதகர் வந்து சரண்டர் ஆகிட்டாரு, சரண்டர் ஆகி தான் ஆகணும், இல்லைன்னாக்கா இந்த ஜாதகரெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் இவர் சரண்டர் ஆனாலுமே இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிம்மதியாக இருக்க மாட்டார். அங்கே ஒரு என்ன காரணம்னாக்கா அங்கே ஒரு பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்? அங்கே செவ்வாய் பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. இவர் தனித்த புதனாக இருந்தாலும் அவர் புதன் வந்து நிஷ்பலமாக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி, அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதி குரு. அந்த குரு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் வந்து ராகு வந்து கிரகணப்படுத்தி 8ஆம் அதிபதி அங்கே 4ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அவர் வந்து பரிவர்த்தனை என்ற அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ அதையும் பார்த்துங்க. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ன பரிவர்த்தனை என்ற அமைப்பில் உங்களுக்கு இருக்குனாக்கா உங்களுக்கு 8ஆம் வீட்டோட ஆதிபத்தி என்னது? உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், திடீர்னு மேலேருந்து விழுவுறது, விபத்து வந்து எந்த ரூபத்தில் வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட விஷயங்கள். நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு ஆதிபத்தியம். அப்போ அந்த வீட்டில் வந்து யார் உட்காந்துருக்கிறா? அந்த வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு, எங்கள் சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. சிம்மாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுங்க. அப்போ அங்கே என்ன நடக்கும்? இப்போ ராகு திசை கேது தான் நடக்குது. சரி, அடுத்தது நம்ம வருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு முடிஞ்சு அடுத்தது என்ன வரும்? அடுத்த குரு தசை வருது. குரு தசை வச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தசைக்கு வருவோம். ஓகே, ஏன்னா அங்கங்கே இது பண்ணாக்கா ஓகே. பட் இப்போயே நம்ம சொல்லணும். சரி, ஓகே, இருந்தாலும் பார்த்துக்குவோம். அப்போ இந்த கடன், நோய், எதிரி, இந்த 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்தை அப்படியே நம்ம வந்து இது மனசில் வச்சுக்குவோம். அப்போ நம்ம அந்த தசைக்கு நம்ம வருவோம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி சனி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கனாக்கா அங்கே 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்றப்ப அப்போ 5ஆம் வீடுன்றது என்னது? அப்போ இவர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியும் அவர் தான். அப்போ பாதகஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. பாதகாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். யார்? சனி. அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பாதகஸ்தானத்துலேயும் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. அப்போ 9ஆம் வீட்டோட இது என்னது? உங்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது, குலதெய்வ வழிபாடு, அதிர்ஷ்டங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது, அங்கே தெய்வ வழிபாடுக்காக பார்த்திங்கன்னா சுற்றுலா செல்வது. ஸோ இதெல்லாம் இந்த வீட்டோட ஆதிபத்தியங்கள். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப உங்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சுக்கிரன் இருக்கிறாரு. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல புதன் வந்து இருக்கிறாரு. புதன் வந்து முதல் மனைவி. அப்போ சுக்கிரன் வந்து இங்கே 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே டக்குன்னு வந்து அங்கே தனிச்சிருக்கிறாரு. அவர் எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை. அவர் பார்த்திங்கனாக்கா இயல்பாக தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை துணை 7ஆம் இடத்தோட களத்திர ஸ்தானம் இல்லைங்களா? அப்போ வாழ்க்கை துணை இருக்கிறப்பயே பார்த்திங்கனாக்கா ஒரு மறைமுக தொடர்பு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு மனைவி இருக்கிறப்ப இன்னொரு மனைவி வந்து திருமணம் செஞ்சுக்கிறது, இல்லை தொடர்பு இருக்கிறது, மறைமுகமான தொடர்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே 9ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன். சரி, ஓகே. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பாதகஸ்தானமும் அதுதான் இந்த லக்னத்துக்கு. அப்போ இதெல்லாம்
மனசில் வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு அப்படின்னாவே ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு. அப்போ ஒரு மனைவி இருக்கிறப்ப இன்னொரு இது திருமணம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா, இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த இந்த ஜாதகரோட அப்பா 2 திருமணம் பண்ணுறதுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வாய்ப்பு. இது புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்காங்க? அந்த ஜீவனஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கிறாரு. அப்போ கேது உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப கேது எங்கே உட்காந்துருக்கிறாரோ அங்கே ஒரு அடி விழுவும். அவர் சுபத்துவமாக இருந்தாலும் சரி, பாவத்துவமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. சுபத்துவமாக இருந்தால் அடி கம்மியாக விழுவும், பாவத்துவமாக இருந்தால் அடி பயங்கரமாக விழுவும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது. பட் குரு பார்வை இருக்குதுன்னு ஒரு பேருக்கு நம்ம சொன்னாலும் அங்கே வந்து முழுசாக வந்து குரு வந்து பார்க்குற திறனில் அவர் இல்லை. என்னன்னா அங்கே ராகு வந்து குருவை வந்து கிரகணப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா குருவுக்கு அங்கே ஒளி கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியான ஒளியில் இங்கே பார்க்குறாரு. அப்போ அங்கே ஜீவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா டிஸ்டர்பன்ஸு. அப்போ டிஸ்டர்பன்ஸ்னால் அங்கே ஜீவனம் அந்த வேலை செய்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிறையா சிக்கல்கள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில கெட்ட பேர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவனம் அந்த தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் அடி விழுந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஞானம் வரும். ஏன்னா கேது இருக்கார் இல்லைங்களா, ஞானக்காரகன் அவர் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேது வந்து என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு ஒரு அடியை கொடுத்து அப்புறமா ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு. அப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பாரு. அப்போ நல்ல அனுபவத்தை கொடுக்குறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது? அந்த இடத்துல ஒரு அடியை கொடுப்பாருன்னா அங்கே நிறையா வந்து பிரச்சனையை கொடுப்பாரு. அந்த பிரச்சனையை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறப்பயே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெளிஞ்சிருவோம். அப்போ அந்த தெளிய வைக்கிறது தான் ஞானக்காரனோட வேலை, கேதுவோட வேலை. அப்போ வந்து அதை குரு பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஒளி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஜாதகர் என்ன வேலை செய்வார்? இங்கே பாருங்கள், எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கு பாருங்க. செவ்வாய், குரு, ராகு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இடத்துல உட்காந்துருக்காரு? பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் தனித்த புதன் தான். பட் சனி பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாபகரமாக இருந்தாலும் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் சனிக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் புதன் வந்து தனித்த புதன் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தனித்த புதன் இருந்தாலும் இந்த இடத்துல சனிக்கு வீடு கொடுத்தவர் புதன் வந்து இங்கே ஒரு மாதிரியாக இருந்தாலும், செவ்வாய் பார்வை சனி பார்வையில் இருந்தாலும் சனி வந்து அங்கே ஓரளவுக்கு இருக்கிறாரு. அப்போ சனி சம்மந்தப்பட்ட அப்படின்றப்ப என்னது? உங்களுக்கு அந்த கிளீனிங் சம்மந்தப்பட்ட, அதாவது என்னது? அந்த முனிசிபாலிட்டி இல்லைன்னா கார்பரேஷனு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? முனிசிபாலிட்டி, இது கார்பரேஷனு, அப்புறம் அந்த பேரூராட்சிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில், ஏன்னா சனியோட டிபார்ட்மெண்ட் அது இல்லையா? அப்போ சனி தான். அப்போ சனி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஓகே. அவர் என்ன சாரத்தில் இருக்கிறாரு? ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட ஆஃபீஸில், சனி சம்மந்தப்பட்ட வேலைக்கு உண்டான ஆஃபீஸில் புதன் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சனி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ். அவர் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அப்படின்னாவே அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ டிபார்ட்மெண்ட்டுன்றது என்னது? அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா சனி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு. அப்போ வந்து அந்த கிளீனிங் சம்மந்தப்பட்டது, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட, பைப்பு சம்மந்தப்பட்ட, A to Z எல்லாமே சனி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துடும். பழைய கிளீனிங் பண்ணுறது, புதுசாக ஃபிட் பண்ணுறது எல்லாம் A to Z எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி சம்மந்தப்பட்டது. அப்போ சனி சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை. அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு புதனோட வேலை. அப்போ வந்து உங்களுக்கு புதன் உண்டான, ஏன்னா அதிக சுபத்துவமாக இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு
அதிக சுபத்துவம் இல்லை. அதாவது எந்த கிரகம் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கணும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்னவா இருக்கணும், சுபத்துவமாக இல்லைனாலும் ரொம்ப பாதிப்பு இல்லாமல் எந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாதிப்பு இல்லாமல் உட்காந்துருக்க கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஆஃபீஸில் புதனோட வேலை. அப்போ புதனோட வேலைன்னா என்னங்க, எழுதுகிற வேலை. அப்போ அந்த அந்த இடத்துல எழுத்து சம்மந்தப்பட்ட வேலை. ஒன்று கார்க்கு இல்லை அப்படி பண்ணி கேட்டிங்கனாக்கா அதுக்கு மேலே என்ன இதுன்னு தெரியாது நம்மளுக்கு. பட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வரணும். பட் என்ன பண்ணாலும் அங்கே புதன் நிஷ்பலம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புதன் நிஷ்பலம், சனி பார்வை செவ்வாய் பார்வை இருக்குது. இங்கே சனி தான் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறார். அதனால தான் சனி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஜாதகம் வந்து எழுத்து சம்மந்தப்பட்ட இது பண்ணுறாரு. ஏன் எழுத்து சம்மந்தப்பட்டது இது பண்ணுறாரு அப்படின்னாக்கா புதன் வந்து தனித்த புதனாக இருக்கிறாரு. அங்கே தனித்த புதனாக இருந்தும் அங்கே லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது, இங்கே புதன் வந்து டிஸ்டர்ப் ஆனாலும் அங்கே சனி சம்மந்தப்பட்ட வேலையில் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு பிடிக்காமல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த ரைட்டிங் ஒர்க்கு ஒன்று, அதாவது என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப லோ லெவலில் ரொம்ப மேலே இல்லை, ஓரளவுக்கு இருப்பார். என்ன காரணம்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே சிக்கல் தான். உங்களுக்கு சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா பாதக ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து லக்னாதிபதி ப்ளஸ் 6ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில் இருக்கிறாரு. சனி வந்து புதனோட வீட்டில் இருக்கிறாரு. ஓகே, இவங்க 2 பேரும் ஓகே. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா யார், இந்த லக்னாதிபதிக்கு ராஜ யோகாதிபதி. அப்போ இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படின்றப்ப உங்களுக்கு சனி புக்திங்களில், சனி அந்தரங்களில் இந்த ஜாதகருக்கு ஒரு சில இது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ வந்து வேலை சம்மந்தப்பட்டது என்ன மாதிரி வேலை செய்வார். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்குமா, வேலையில் இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அரசு அப்படின்னு சொல்லி வந்தாவே உங்களுக்கு என்ன வரணும், சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். சிம்மாதிபதி வலுத்திருக்கணும். அப்போ சிம்மம்ன்றது என்னது, உங்களுக்கு 4ஆம் வீடு. அந்த சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவமாக தான் இருக்காங்க. ராகு இருக்கிறாரு பீடிச்சிட்டாலும், குரு செவ்வாய் பீடிச்சிட்டாலும் குரு அங்கே தானே இருக்கிறாரு. அப்போ அங்கே குறைந்த அளவு சுபத்துவம், ரொம்ப அதிக சுபத்துவம் இல்லை. அப்போ அதிக சுபத்துவமாக இருந்தால் இவர் ஹை லெவலில் போயிருப்பார். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம்மம் வந்து குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்குது, பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே ராகு உள்ளே வந்துட்டனால அங்கே எல்லாமே குறைந்த அளவு சுபத்துவம் தான். அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் ஒரு பெரிய லெவலில் ஹை போஸ்ட்டு போக முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது அந்த நிலையை புரிஞ்சுக்கணும். எந்த நிலையில் எந்த அளவுக்கு சுபத்துவம், எந்த அளவுக்கு பாவத்துவம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலைகளை எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேலைக்கு உண்டான இடத்துல அந்த கேது வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு, அது குரு வந்து இங்கே பார்க்குறாரு. அப்போ வந்து அங்கே குறைந்த அளவு சுபத்துவம். அப்போ அந்த வேலையில் வரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறாரு. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறாருன்னா அங்கே கேது வந்து ஒரு அடியை கொடுக்குறாருப்ப அங்கே வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்புறமா ஒரு ஞானத்தை கொடுத்து அவர் ஓரளவுக்கு லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வேலையிலேயே பிடிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம், ஜீவனாதிபதி யார், இந்த ஜீவனாதிபதி சனி. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றனால இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதின்றனால வேண்டாம் விருப்பமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோதான், எல்லாமே சொல்லியாச்சுங்களா. அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தோட அதிபதி உங்களுக்கு குரு. அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மாட்டிக்கிட்டாரு. அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு லாபங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்காது, ரொம்ப சூப்பராக வராது, பிரம்மாண்டமாக இது வராது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபங்கள்லாம் பெரிய அளவு வராது. என்ன காரணம்னா இந்த வீட்டு அதிபதி குரு வந்து அட்டமாதிபதியும் அவர் தான், 11ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு வந்து கிரகணப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இங்கே பெரிய அளவில் லாபங்கள் வராது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 12ஆம் வீட்டு அதிபதி விரையாதிபதி செவ்வாய், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பீடிச்சிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு மொத்தத்தில் நிம்மதியான தூக்கம் கிடையாது, உடம்பு சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை, மன நிம்மதி கிடையாது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா விரயங்கள். அடுத்தது இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா வெளியே எங்கேயாவது
ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியே எங்கேயாவது போயிடலாமா அப்படிலாம் நினைப்பாரு. ஆனால் என்ன முடியாது, எங்கே தான் ராகு பிடியில் இருக்கிறாருங்க. செவ்வாயும் குரு இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் ராகுவோட பிடியில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து வெளியே இவர் நினச்ச மாதிரி எங்கேயுமே போக முடியாது. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 வீட்டோட இது ஓரளவு நம்ம சொல்லியாச்சு. அந்த இடம் அயன சயன போக சுகஸ்தானம், அயன சயன போக சுகஸ்தானம் அது இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த இந்த வீட்டு கிரகத்தை வந்து இந்த வீட்டு அதிபதி வந்து யார் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறா, ராகு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கா. அப்போ ராகுன்றது என்னது, சுக்கிரனை விட 10 மடங்கு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவர். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து குருவையும் செவ்வாயும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அப்போ செவ்வாயோட வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பண்ணணும், குருவோட வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பண்ணணும். இப்போ ராகு தசை தான் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 வீட்டு ஆதிபத்தியத்தையும் சும்மா மேலோட்டமாக அப்படி சொன்னோம். ஆதிபத்தியம் மொத்தத்தில் அங்கே என்ன பலன் நடக்குன்றது சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ நடப்பு தசை அவங்க டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு இல்லைங்களா. சரி, அப்போ வந்து டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகம் இருக்குது ராகு தசை கேது புக்தி. அப்போ என்ன பண்ணுவார், உங்களுக்கு கேது எங்கே இருக்கிறாரு, அவர் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஜீவனாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து 5ஆம் வீட்டில் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, இருக்கட்டும். கேது வந்து இங்கே உட்காந்துருக்கு, அந்த வீட்டு அதிபதி போலயே செயல்படுவார். ரெண்டாவது, கேதுவை எந்த கிரகங்கள் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்தோட இது பார்வையோட இதையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வேலையும் கேது பண்ணுவார். இது வந்து யார், புக்திநாதன் செயல்படுத்துவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேது புக்தி அவ்வளோ நல்லா இருக்காது, வேலையில் சில சிக்கல்கள் எல்லாமே வரும். மெயினாக தசாநாதன் யார், மெயின் தசாநாதன் ராகு. அப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தத்தில் 18 வருஷம் தசாநாதன் யார், ராகு. அந்த ராகு வந்து இங்கே 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாரு ராகு. அப்போ ராகுக்கு இந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளான இடமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு வந்து பொதுவாக பார்த்தாக்கா கம்ஃபர்டபுளான வீடு கிடையாது. ராகுக்கு வந்து கம்ஃபர்டபுளான வீடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடம். இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருனால ராகு சுபத்துவம் ஆகிறாரு. ஆனால் செவ்வாய் வந்து அங்கே சுபத்துவம் நம்ம எடுக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து டோட்டலாகவே இவங்க 2 பேருமே வந்து கிரகணப்படுத்துறாரு. பட் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அந்த இதை நீங்கள் வந்து நிலையை வந்து புரிஞ்சுக்கணும், எந்தெந்த டிகிரிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ராகு தசையில் இந்த ஜாதகர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருப்பார். ரொம்ப மோசம் கிடையாது, ரொம்ப சூப்பர் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருப்பார். இப்போ வந்து ராகு கேது, அப்போ கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை ஜீவனஸ்தானத்தில் கேது. அப்போ அங்கே வந்து வேலை சம்மந்தப்பட்டதில் ஏதாவது சிக்கல்கள் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கும். மொத்தம் இந்த ஜாதகம் வந்து வேலையில் ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நிம்மதியாகவே வேலை செய்ய முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த கேது வந்து அங்கே அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே புதன் முடிஞ்சிருக்கு, ராகு புதன் முடிஞ்சு இப்போ கேது வந்திருக்கு. அப்புறம் கேதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னது, சுக்கிரன். அப்போ சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கும், சுக்கிரன் ராகு இங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு. அப்போ ராகு சுக்கிரன் என்ன இருக்கிறாரு, சஷ்டாஷ்டகம் 6-8 வராங்க. அப்போ 6-8 அந்த புக்தியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்காது. ராகு கேது நல்லா இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு புதனும் அங்கே நல்லா இல்லை. என்ன காரணம், புதன் ஏன் நல்லா இல்லை, புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஷ்பலத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே சிக்கல். அடுத்தது ராகு கேது, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வேலை சம்மந்தப்பட்டதில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸு, நிறைய ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ராகு சுக்கிரனில் அங்கே ராகு சுக்கிரன் இது சஷ்டாஷ்டகம். அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டாஷ்டகம் அப்படின்னாவே 6-8 அப்படின்னாவே புரிஞ்சுங்க, அங்கேயும் சிக்கல். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ராகு தசையில் இப்போ வர புக்திங்கள்லாம் அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதை பாதி அந்த 18 வருஷத்தில் பாதி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 9 வருஷம் இவர் வந்து ஓகே. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வர இதெல்லாம் அவருக்கு நிறைய ப்ராப்ளங்கள், அடுத்தடுத்து வர புக்திகள்லாம் கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதகமாகவே இல்லை, எல்லாம் பாதகமாக தான் இருக்குது. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் நிம்மதியாக இல்லை. இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா, அவர் நிம்மதியாக இல்லை. அந்த டைம் எப்படி இருக்குன்னு கேட்க வராங்க அப்படின்னாவே
அவர் அங்கே நிம்மதியாக இல்லை. நம்ம ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஜாதகம் வந்து பலன் கேட்கறதுக்கு வராங்க அப்படின்னாவே அப்போ அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து பலன் கேட்க வராங்க. ஒருத்தவங்க பலன் கேட்க வரல, அங்கே ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யோக தசையாக நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு ஜாதகம் சூப்பர்னு அர்த்தம். அப்போ ஜாதகமும் சூப்பராக இருக்கும், தசையும் பார்த்தீங்கன்னாக்கா யோக தசையாக நடந்துகிட்டு இருக்கும். அதனால் அவங்களுக்கு இது மேலே நம்பிக்கையே இருக்காது. இதை பற்றி மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஜாதகம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி இது மூலையில் போட்டிருப்பாங்க. அவங்க ஜாதகம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. என்ன காரணம்னா அவங்களுக்கு யோக ஜாதகமாக இருக்கும், தசையும் பார்த்தீங்கன்னாக்கா யோக தசையாக நடக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலிருந்து இந்த ஜாதகர் பிறந்தது சுக்கிர திசையில் பிறந்திருக்கிறாரு. இந்த ஜாதகர் பிறந்தது சுக்கிர தசையில் பிறந்திருக்கிறாரு. சுக்கிர தசையில் இந்த ஜாதகர் எப்படி இருந்திருப்பாரு? அப்போ சுக்கிர தசையில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னப்பே உங்களுக்கு குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா குட்டி சுக்கிரன்னாவே தோஷம். அப்போ சின்ன வயசில் வர இது ராகு தசையும் சுக்கிர தசையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தோஷத்துக்கு உண்டான அமைப்பு தான் பண்ணுவாங்க. சின்ன வயசில் வர ராகு தசையும் நல்லா இருக்காது, சுக்கிர தசையும் நல்லா இருக்காது. அப்படி இருக்கிறப்ப இவர் சுக்கிர தசையில் பிறந்திருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் முடிஞ்சு என்ன அடுத்து இருந்திருக்கு? அப்போ சூரியன். அப்போ சுக்கிரன் இங்கே என்ன இருக்கிறாரு? அப்போ சுக்கிரன் எந்த வீட்டுக்கு உடையவர்? அவர் 6ஆம் வீட்டுக்கு உடையவர், 1 6க்கு உடையவர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 6க்கு உடையவர் வந்து 9ல் உட்காந்துருக்கிறாரு. இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு எல்லா இதுவும் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு சப்போர்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விபத்து சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிர தசையிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும். சுக்கிர தசையிலையாவது ஓரளவுக்கு இருந்திருக்கும், ரொம்ப மோசம் இருக்காது, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காரு. அப்போ சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. ஒரு சனிக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து அவர் ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஒழிய மற்றபடி சுக்கிரன் வந்து லக்னாதிபதி நல்ல விதமாக தான் இருக்கிறாரு. பட் 6ஆம் வீட்டு வேலையும் அவர் சின்ன வயசில் பண்ணியிருப்பாருங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வியாதி சம்மந்தப்பட்டதையும் கொடுத்து அங்கே படிக்கிற விஷயத்துலையும் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருப்பாரு. ஏன்னா படிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் உட்காந்துருக்கா? அந்த வீட்டு அதிபதி அவர் இருள் சந்திரனுக்கு கூட உட்காந்துருக்கிறாரு சூரியன். அவர் பரிவர்த்தனை அமைப்பில் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் சிக்கல்கள் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துங்க. எப்போ வந்து அந்த 8 பரிவர்த்தனையில் வந்து 6 8 சம்மந்தப்பட்டுட்டாலே அந்த பரிவர்த்தனை நல்லா இருக்காது, அங்கே சிக்கல்கள் தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதை புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் முடிஞ்சு அடுத்து சூரிய தசையும் இவருக்கு இப்போ நான் சொன்னது. அதுக்கப்புறம் சந்திர தசை என்னது? யாரும் பார்த்தீங்கன்னாக்கா இருள் சந்திரன் தான். அவர் 8ஆம் வீட்டில் வர உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீடு அப்படின்னாவே அங்கே 2 பேரும் மறையிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டு அதிபதி குரு அங்கே பார்த்தாலும் குருக்கே அங்கே பார்க்குற பவர் இல்லை. ராகு வந்து அங்கே இதை கிரகணப்படுத்தியிருக்கிறாரு, அவர் பீடிச்சிருக்கிறாரு. அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே சிக்கல். இங்கே ராகு மட்டும் இங்கே உள்ளே வரலன்னா இந்த கதை வேற. இங்கே ராகு வந்து உள்ளே வந்தனால தான் இவ்வளோ சிக்கல். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர தசை முடிஞ்சிச்சு. செவ்வாய் தசை எப்படி இருந்துச்சு? செவ்வாய் தசை அதுதான். உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து செவ்வாய் தசையோட பலனை செவ்வாய் தசையோட பலனை குரு தசையோட பலனை எல்லாத்தையுமே வந்து யார் பண்ணணும்? ராகு தான் பண்ணணும். இப்போ நடக்கிறது ராகு தசை. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துச்சு. செவ்வாய் தசை நடந்தப்ப இந்த ஜாதகர் எப்படி இருந்திருப்பாரு? அப்போ செவ்வாய்ன்றது உங்களுக்கு எந்த வீட்டுக்கு உடையவர்? விரையாதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதி. அந்த வீட்டில் புதன் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் ஒரு பெரிய போராட்டமாக நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டோட அதிபதி விரையாதிபதி, நிறைய விரயங்கள், மன நிம்மதி கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சயனம் போக A to Z எல்லாமே சிக்கல் தான். வெளியவும் போக முடியாது, அதாவது லோக்கல்லே இருக்க முடியாது, வெளியவும் போக முடியாது, எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவர் செவ்வாய் தசையில் இருந்திருப்பார். பத்தாவதுக்கு இந்த லக்னத்துக்கு ஆப்போசிட் டீமு அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துங்க. செவ்வாய் முடிஞ்சு அடுத்தது ராகு. இப்போ ராகு தான் நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்போ ராகு நடந்துட்டு இருக்குது அப்படின்னாவே இந்த ராகுல தான் ஓரளவுக்கு சுமாராக இருந்திருப்பாரு. இருந்தாலும் இந்த வீடு வந்து ராகுக்கு வந்து கம்ஃபர்டபுளான வீடு இல்லை. ஆனால் குரு வந்து ராகு வந்து சுபத்துவப்படுத்துறாரு. அந்த சுபத்துவப்படுத்துறதுனால தான் வந்து ராகு தசை ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு, ஒரு நெகட்டிவாக போயிட்டுருக்கு. நெகட்டிவாக போயிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை பெருசாக வராது. மன சங்கடங்கள், மன நிம்மதி இல்லாமல், நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கும். இனிமேல் வர புக்திங்கள்லாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகதிசை முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 2032 முடியுது. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சிக்கல்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும், புதனுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு முடிஞ்சு அடுத்தது குரு தசை இவருக்கு எப்படி இருக்கும்? குரு தசை எப்படி இருக்கும்? அதான் ராகு வந்து இது பண்ணிட்டாருங்களா. அப்போ குரு தசையில் இங்கே பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருந்தாலும் குரு வந்து இங்கே பார்த்தாலும் அவர் அட்டமாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதி. அப்போ 8ஆம் வீட்டு வேலையையும் 11ஆம் வீட்டு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவார். அந்த 4ஆம் வீட்டின் வழியாக பண்ணுறதுக்கு அங்கே ராகு வந்து இங்கே கிரகணப்படுத்திக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை நல்லா இருக்காது. ஏற்கனவே அட்டமாதிபதி. அப்போ குரு தசை நல்லா இருக்காது. செவ்வாய் தசையும் நல்லா இல்லை. அப்போ இனிமேல் வர குரு தசை, ராகு முடிஞ்சு வர குரு தசை பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ரொம்ப சிக்கல். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அந்த 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். ஏன்னா இந்த 8ஆம் வீட்டு பலனை அடுத்த குரு தசையில் பண்ணுவாருங்களா, பிரித்து பண்ணுவாருங்களா? இதையும் பண்ணுவார். எதையும் 8ஆம் வீட்டு பலனையும் 11ஆம் வீட்டு பலனையும் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவார். இப்போ 4ஆம் வீடு என்னது? சுகஸ்தானம். அப்போ சுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடும். சுகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கெடும். அப்போ இந்த வீட்டோட இது லாபங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அந்த 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கலந்து நடக்கும். அப்போ விபத்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பத்தாவதுக்கு இந்த லக்னத்துக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்த்தன்மை உடையவர். சுக்கிரனுக்கு குரு வந்து எதிர்த்தன்மை உடையவர். ஏன்னா அட்டமாதிபதி, அவர் அஷ்டமாதிபதி. அப்போ அஷ்டமாதிபதி வேலையை வந்து அவர் பண்ணி தானே ஆகணும். அவர் 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ராகு கிட்ட போய் வர மாட்டிக்கிட்டாரு. அவர் தனித்து வேற எங்கேயாவது இருந்தால் காரக ரீதியாக கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணுவார் அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 4ஆம் இடத்த. அப்போ இவருக்கு சுகஸ்தானம் டோட்டலாக பிரச்சனை. அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இங்கே ப்ராப்ளம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதுலையும் ஆரம்பத்தில் நிறைய தடங்கல்கள், சிக்கல்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே. அடுத்தது அந்த இடத்துல வீடு, வாகனம், இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்கிறாரு எல்லாம். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஜாதகருக்கு பெருசாக இல்லை. நிறைய சொத்துலாம் நிறையா வச்சிருக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனாலும் இந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியல. பூமி சம்மந்தப்பட்ட சொத்தும் வச்சிருக்கிறாரு, கார் சம்மந்தப்பட்டது எல்லாமே வச்சிருக்கிறாரு. ஆனாலும் இந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியல. என்ன காரணம்? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி, நல்ல வேலை லக்னாதிபதி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ இப்போ வந்து அங்கங்கே மாறி வேலை செஞ்சாலும் அவயோக தசை நடந்தாலும் ஓரளவுக்கு அவர் சமாளிக்கிறது காரணம் என்ன? அதான் தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க. லக்னாதிபதி நல்ல விதமாக இருந்துட்டாரு, லக்னமும் நல்லா இருந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குவாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசையிலேருந்து ஆரம்பித்து அடுத்து வர தசைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு எதிர்த்தன்மை உடைய தசாக்கள். அப்போ இந்த தசாவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும். அதுக்கு உண்டான கிரக நிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரால் பெரிய அளவில் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் போராட்டமாக தான் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்குது ஒழிய மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியாக நேரத்துக்கு சாப்பிட முடியாது. என்ன காரணம்? உங்களுக்கு சுகஸ்தானம் டோட்டலாகவே அங்கே பிரச்சனை. இதை இப்போவாது ஓரளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே ராகு வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே இவங்களெல்லாம் வீடிச்சிருக்காரு. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் அட்டமாதிபதி இல்லை, ஒரு அட்டமாதிபதி. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா அங்கே ராகு தசையில் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக பார்த்தாக்கா அவருக்கு சிக்கல் தான். அடுத்து ஒரு குரு தசை பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு டோட்டலாகவே நெகட்டிவ். அப்போ லாபங்களும் அங்கே பிரச்சனை, ப்ளஸ்ஸு அஷ்டமஸ்தானம். அப்போ அட்டமாதிபதி
குரு. அப்போ அந்த 8ஆம் வீட்டு வேலையை வந்து அவர் பண்ணுவார். அப்போ டோட்டலாக வந்து இந்த ஜாதகருக்கு சிக்கல். அப்போ இதோட போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்குவோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை இவருக்கு நெகட்டிவ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இத்தனை தசை நடந்துச்சு இல்லைங்களா, சுக்கிரனில் ஆரம்பிச்சது இல்லைங்களா. அப்போ சுக்கிரனில் தான் ஓரளவுக்கு நம்ம தான் வந்து சுக்கிர தசை சின்ன வயசில் வந்தால் அங்கே பிரச்சனை, அது தோஷம் அப்படின்னா பார்த்தீங்களா, அதில் தான் ஓரளவுக்கு ஒரு நல்லா இருந்திருப்பார். ஏன்னா லக்னாதிபதி தசை அங்கே தோஷமாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் வர சுக்கிரதன் வந்தாவே அங்கே நிறைய பிரச்சனைங்க, அது இது லவ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும் இல்லைங்களா. அப்போ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாழ்க்கை தான் அவருக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் ஒழிய, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகுல ஓரளவுக்கு இருந்திருப்பார் ஒழிய, மற்றபடி இவருக்கு வந்து டோட்டலாகவே அவயோக தசை தான் எல்லாமே. அதுக்கு உண்டான இதில் தான் வந்து கிரகங்கள் இருக்குது. சப்போஸ் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கூட அட்லீஸ்ட் காரக ரீதியாக அவங்க நல்ல விதமாக இருந்துச்சுன்னா ஆதிபத்திய ரீதியாக ப்ராப்ளம் பண்ணும் தான், பட் காரக ரீதியாக ஓரளவுக்கு வந்து தாங்கலாம் இல்லைங்களா. ஓகே, இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோத்தையும் தாங்குறாரு அப்படின்னா என்ன காரணம்? இவ்வளோ பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ்லேயும் ப்ராப்ளம், வேலையிலையும் சிக்கல், அதே மாதிரி ஃபேமிலிலேயும் சிக்கல், ஒரு நிஷ்பலத்தில் அங்கே கலத்துற ஸ்தானம் பிரச்சனை, பிள்ளைங்க விஷயத்தில் பிள்ளைங்களை பற்றி ஒரு கவலை இந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி உட்காந்துருக்கிறாரு, குழந்தைகள் ஸ்தானத்தில் வந்து சனி உட்காந்துருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ இந்த இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட இடத்துல அங்கே சனி உட்காந்துருக்கனால அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோவாக தான் நடக்கும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு எண்ணங்கள், மனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் போன காலத்தில் தான் எல்லாமே வந்து ஒரு சின்ன வயசில் நடக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரும். சின்ன வயசில் நம்மளுக்கு என்னென்ன ஞானம் கிடைக்கணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலம் போன காலத்தில் அவருக்கு ஞானம் கிடைக்கும். என்ன காரணம்? அவருக்கு சனி வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு. மனம் என்ற இடத்துல வந்து எண்ணங்கள் ஸ்தானத்தில் வந்து சனி உட்காந்துருக்கிறாரு. இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி. இது எல்லாத்தையும் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து பலன். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நான் பலன் சொன்ன உடனே அவர் பார்த்தீங்கன்னாக்கா சார் கூடவே இருந்து பார்த்த மாதிரி எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாருங்க. கூடவே இருந்து பார்த்த மாதிரி எல்லாமே வந்து எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைங்க விஷயத்துலேருந்து, ஒய்ஃப் விஷயத்துலேருந்து, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு சுக்கிர தசையிலேருந்து அவர் எப்படி இருந்தார், ஒவ்வொரு தசைக்கும் அவர் எப்படி இருந்தார், எந்தெந்த டைமில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இது விபத்து சம்மந்தப்படுறது எப்போ வந்துச்சு, அந்த தசாபக்தி அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தசாபக்தி தானே நிர்ணயிக்குது. அப்போ அந்தந்த தசாபக்திகளை வச்சு எந்தெந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய ஆராய்ச்சியை இந்த ஜாதகத்தை வந்து பண்ணி அவருக்கு பலன் சொன்னோன்னா அவர் ரொம்ப திருப்தி ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் வந்தவர் தான், நேரடியாக வரல, ஆன்லைனில் வந்தவர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்ட ஜாதகத்தை வந்து இவர் அமைச்சிட்டார். இவருக்கு பலன் சொன்னோன்னே இவருக்கு ஏகப்பட்ட ஜாதகத்தை அமைச்சு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தி ஆகிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெளியூர் தான் இவருங்க, லோக்கல் கிடையாது, வெளியூர், ரொம்ப தூரம் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக சொன்ன விஷயத்து என்னென்னா சும்மா மேலோட்டமாக இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை வந்து ரொம்ப டெப்த்லாம் போய் சொல்ல, சும்மா லைட்டாக அங்கங்கே அப்படியே லைட்டாக தொட்டிருக்கிறேன். பட் அவருக்கு நேரில் சொன்னப்போ பார்த்தீங்கன்னா இது நேரில்ன்றேன், ஃபோனில் வந்து பேசுகிற ஆன்லைனில் வந்து நம்ம வந்து பலன் சொன்னப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டெப்த்தில் போய் சொன்னோன்னா அவருக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு, பலன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து மறக்கக்கூடாது. மறக்கக்கூடாதுன்றதை விட நம்ம அப்ளை பண்ணணும். எந்த இடத்துல வந்து என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்றது அது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு எல்லாம் இங்கே தேக்கி வச்சுட்டு அங்கே நம்ம ஜாதகத்தில் எதுவுமே அப்ளை பண்ணாமல் சும்மா பலன் வரும்னாக்கா எப்படி வரும்? அதனால் நிறைய விதிகளை படித்து வச்சுக்கிட்டு நிறைய விதிகளை வந்து அப்ளை பண்ணுறதை விட நம்மளுக்கு வந்து ஆதிபத்தியம், காரகத்துவம், பாவகாதிபதி, காரகம், இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பலன் எடுத்துடலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம், அவ்வளோதான். என்ன தசை நடக்குது, அவர் எந்த வீட்டுக்கு உரியவர், இதை நான் இப்போ சொல்கிறது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ என்ன தசை நடக்குது, அவர் வந்து எந்த வீட்டுக்கு உரியவர், அவர் அந்த தசாநாதன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கேயே பார்த்தீங்கன்னா இதை விட்டுருங்க, ராக விட்டுருங்க,
இப்போ இதுக்கு முன்னாடி என்னது, ராகுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? செவ்வாய் நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு? இங்கே உட்காந்துருக்காரு. செவ்வாய் இங்கே உட்காந்துருக்காரு. இல்லை சனி தசையே வைங்க. இப்போ அடுத்து சனி தசை வருது. இது குரு முடிஞ்சு அதுக்கப்புறம் சனி. ஓகே, அதுக்கெலாம் நம்ம போவேனா. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். சனி இங்கே உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சனி தசையில் இவர் என்ன பலன்? அப்போ 9ஆம் வீட்டு பலனையும் 10ஆம் வீட்டு பலனையும் 5ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அவ்வளோதான். இது இப்போ அப்போ 5ஆம் வீட்டோட பலன் என்னது, 9ஆம் வீட்டு பலன் என்னது, 10ஆம் வீட்டு பலன் என்னது. அப்போ இதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு பலன் சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அப்போ இதுக்கு வந்து அந்த ஆதிபத்தியம், ஒவ்வொரு வீட்டு பலன் வந்து என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வீட்டோட ஆதிபத்தியங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிரகத்தோட காரகத்துவம் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அவ்வளோதான். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இப்படி வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா ஈஸியாக பலன் எடுத்துடலாம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நான் ஏதாவது விட்டுட்டேன்னா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா போதும், உங்களை தான் சும்மா புரிஞ்சுக்கிறது. மெயினாக வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க லைட்டாக புரிஞ்சுக்கணும். நான் வந்து சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான். ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான். எப்படி எப்படிலாம் பலன் எடுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக எடுப்பாங்க. பலன் கரெக்டாக வரும். பட் அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து எப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்டைல்லே பலன் எடுக்கட்டும். நம்மளுக்கு தேவை பலன் கரெக்டாக வரணும், அவ்வளோதான். எந்த முறையில் வேணால் எடுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. சில பேர் இது நியூமராலஜி இப்படி பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகப்படி பார்ப்பாங்க. நிறைய ஸ்டைல் இருக்குது இல்லைங்களா? பலன்றது நிறைய ஸ்டைல் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஸ்டைல்லையும் நம்ம பலன் எடுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் கற்றுக்க வேணாம்னு சொல்ல, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பலன் எடுக்கிறது ஒரே இதில் எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதில் அனுபவம் வந்து ஒரே இதில் நல்லா இது வர பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் பெரிய லெவலில் உங்களுக்கு அனுபவம் வரும். அப்போ வந்து நல்ல பலன் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி கட்டத்தில் ஜாதகத்தை போட்டுட்டு மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ அப்படியே பார்த்து சொல்லாதீங்க. எல்லாத்தையும் வந்து நோட்டில் இப்போ நான் இதை எப்படி போடுறேன்னா என் நோட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஏற்கனவே? எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நோட்டில் எழுதி தான் கட்டம் போட்டு எழுதி தான் வந்து பலன் சொல்கிறேன். அதனால தான் அந்த நம்மளுக்கு எழுதுகிறப்பே பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பலன் வந்து ஈஸியாக வந்துடும். பலன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு அந்த எழுதுகிறப்பே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மல்டி ஆங்கிளில் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஃப்ளாஷ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதுதான் பலன். அப்போ இப்போ என்ன தசாபக்தி நடக்குது, என்ன இது A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 12 வீட்டு ஆதிபத்தியத்தை நம்ம போட்டோம்னாக்கா ஈஸியாகவே பலன் சொல்லிடலாம். ஓகே, அடுத்த வகுப்பில் என்னென்னு பார்ப்போம். நன்றி.